ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 80.55% ஓட்டுகள் பதிவாகின. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் திமுகவுக்கு குறைவான ஓட்டுகளை கிடைத்ததாகவும் தாபிக பக்கம் அந்த ஓட்டுகள் சென்றுவிட்டதாகவும் கட்சியினர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்ற திமுக நிர்வாகி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பேசுவது போல் அமைந்துள்ள அந்த வீடியோவில் கீதா ஜீவன் ஓட்டுக்காக கொடுத்த பணம் முறையாக பட்டுவாட ஆகவில்லை எனவும் கூறியுள்ளார். வீடியோவில் அவர் கூறியுள்ளதாவது: அக்கா, நான் உங்கள் தந்தை பெரியசாமி நகராட்சி தலைவராக இருந்த போதிலிருந்தே தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றி வருகிறேன். இந்த தேர்தலில் நீங்கள் கொடுத்த பணம் யாருக்கும் சரியாக சென்று சேரவில்லை. திரேஸ்புரம் பகுதியில் 8வது வட்ட செயலர் ரவிச்சந்திரன், 9வது வட்ட செயலர் கருப்பசாமி, கவுன்சிலர் பவானியின் கணவர் மார்ஷல் ஆகியோர் சரியாக செயல்படவில்லை. கருப்பசாமி யாருக்கும் பணம் கொடுக்காமல் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். இதனால் எந்த முறை திமுகவுக்கு குறைவான ஓட்டுகளை கிடைக்கும்? அதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள்தான். நீங்கள் கொடுத்த பணத்தை சுருட்டி கொண்டு சென்று விட்டனர். இதற்கு நல்ல தீர்வு செய்து கொடுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், தூத்துக்குடி தொகுதிக்குள் 60% ஓட்டுகளை கணக்கில் கொண்டே திமுக சார்பில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. மாநகர பொறுப்பில் இருப்பவரின் தவறான நடவடிக்கையால் நிர்வாகிகளுக்கு பணம் சரியாக போய் சேரவில்லை. கிடைத்தவர்களும் சரியாக பட்டுவாடா செய்கிறார்களா என கண்காணிக்கவும் இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரை பகுதியில் தாபிகவுக்கு அதிக ஆதரவு இருப்பது தெரிந்தும் சரியாக பணம் பட்டுவாடா செய்யாதது தேர்தலில் எதிரொலிக்கும் என்றனர். சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகளை கேட்டபோது ஆரோக்கியதாஸ் சொல்லும் தகவல்களில் உண்மை இல்லை. வாயில் வந்ததை சொல்லி அவர் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இதனால் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த ஆரோக்கியதாஸ் முயன்றுள்ளார். பணப்பட்டுவாடா குறித்தெல்லாம் எங்களால் எதுவும் பேச முடியாது. நாங்கள் யார் என்பது கட்சி மேலிடம் வரை அனைவருக்கும் தெரியும் என்றனர்.